பெங்கல் வானிலை ஆய்வாளர்களின் கணிப்புகள் பொய்த்து போனது ஏன்? சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் முன்னாள் இயக்குனர் ரமணன் விளக்கம். கட்டிடங்களுக்கு வெள்ளைப்பூச்சு கொடுப்பதன் மூலம் வெப்பநிலையை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் என சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் முன்னாள் இயக்குனர் ரமணன் தெரிவித்துள்ளார். கோவையில் தனியார் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற காலநிலை மாற்றம் குறித்த கருத்தரங்கில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கோவை சூலூர் அருகே உள்ள தனியார் தொழில்நுட்ப கல்லூரியில் வெள்ளியன்று காலநிலை மாற்றம் மற்றும் அதன் தாக்கம் குறித்த கருத்தரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் முன்னாள் இயக்குனர் ரமணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களிடையே காலநிலை மாற்றம் மற்றும் அதன் தாக்கம் குறித்து விளக்கி பேசினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், காலநிலை மாற்றத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 30 வருடங்களுக்கு முன்பு இருந்ததை விட தற்போது நகரப் பகுதிகளில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரித்துள்ளது. காலநிலை மாற்றத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது குறித்து மக்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. வனப்பகுதிகளாக இருந்த இடங்களில் அதிக அளவில் கட்டிடங்கள் வந்துவிட்டதால் வெப்பநிலை அதிகரித்திருக்கிறது. வெப்பநிலை அதிகரிப்பதற்கு நகரமயமாக்கல் பிரதானமாக காரணமாக உள்ளது. கட்டிடங்களுக்கு வெள்ளை பூச்சு கொடுப்பது, மாடி தோட்டங்களை அமைப்பது, ஏசி பயன்பாட்டை குறைத்துக் கொள்வது உள்ளிட்ட நடவடிக்கைகளின் மூலம் வெப்பநிலையை ஓரளவு கட்டுக்குள் வைக்க முடியும். காலநிலை மாற்றத்தை சீராக்க அதிக அளவில் மரங்களை வளர்க்க வேண்டும். கட்டிட வளாகங்களுக்குள் நீர்நிலைகளுக்கான அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என தெரிவித்தார். பெங்கல் புயல் குறித்து வல்லுநர்களின் கணிப்புகள் பொய்த்து போனது குறித்த செய்தியாளரின் கேள்விக்கு, வானிலையை பொறுத்தவரை கணிப்புகளில் ஏற்படும் மாற்றங்களை இயற்கை என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். வானிலை ஆய்வு மையம் சொல்வது மட்டும்தான் சரியான தகவலாக இருக்கும். தனிநபர் எண்ணத்தை வெளிப்படுத்தினால் மக்களுக்கு குழப்பம் ஏற்பட்டுவிடும். காற்று முறிவு ஏற்படுவதன் மூலமாக புயல் வலுப்பெறாமல் போகும் சூழல் உருவாகலாம். மேலடுக்கில் வெவ்வேறு திசைகளில் காற்று வீசினால் செங்குத்தான அமைப்பு கிடைக்காது. அப்படி செங்குத்தான அமைப்பு கிடைக்காவிட்டால் புயல் வலுவிழந்து விடும். ஒரே திசையிலிருந்து காற்று வீசினால் புயல் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். பெங்கல் புயலை பொறுத்தவரை எப்போது கரையை கடக்கும் என்பதில் ஒவ்வொரு கணிப்புக்கும் மாறுபாடு இருக்கிறது. பல்வேறு கணிப்புகளை எடுத்துக்கொண்டு கருத்தொற்றுமையை உருவாக்கி வானிலை ஆய்வு மையம் தகவலாக கொடுத்து வருகிறது. பெங்கல் புயல் வட கடலோர பகுதியில் கரையை கடக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. எனவே வட கடலோர பகுதியில் அதிக அளவில் மழையை கொடுக்கலாம். உள் மாவட்டங்களில் பயணிக்கும் போது டெல்டா மற்றும் மேற்கு மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும். கேரளாவை கடந்து அரபிக்கடல் வழியாக பயணிக்கும் போது மழை குறையலாம் என அவர் பதிலளித்தார். தனியார் வானிலை ஆய்வாளர்களின் கருத்துக்களால் மக்கள் அச்சத்திற்கு உள்ளாகும் சூழல் இருப்பது குறித்த கேள்விக்கு, வானிலை குறித்து கணிப்புகளை வெளியிடுபவர்கள் இதில் பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படியான குழப்பத்தை ஏற்படுத்தும் வேலையை நான் செய்வதில்லை. வானிலை ஆய்வு மையம் சொல்லும் கருத்து சரியானதாக இருக்கும். கருத்துரிமை இருப்பதால் அது குறித்து சொல்வதற்கு எதுவும் இல்லை என ரமணன் தெரிவித்தார். வாயில வடை சொல்ற கதை இல்லது. இதுதான் ஒரு இது மெமரிஸ்டிக் எடுக்கிறவங்க குறைக்கலாம். இந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். அடுத்தது இந்த பாத்தீங்கன்னா 200-300 வீடு இருக்கும். தண்ணி வாங்குவாங்க, திருப்பி அது சாக்கடையா மாறும். அதுக்கு பதிலா அதே சுத்தகரித்து அதான் பயன்படுத்துறாங்க. அதிகமா இருக்கக்கூடிய எஞ்சிய நீரை வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு இது நீர்நிலையில விட்டுருவாங்க. பயன்படுத்துகின்றார்கள். அந்த அளவு நிலைக்கு நம்ம இல்லை. இருந்தாலும் நம்மளால என்ன முடியும் என்பதை செய்வதுதான் நமக்கு சால சிறந்தது. அடுத்தது நீங்களாம் ஒரு ப்ராஜெக்டா தான் எடுத்துக்கணும். இதை நோட் புக் வாங்கி தரேன், இது பண்றேன், அது பண்றேன், அது மாதிரி இதெல்லாம் இது கூட பண்ணலாம். டிவிஎஸ்ல அதை பண்றாங்க. சில இதெல்லாம் பண்ற சில நிறுவனங்கள்லாம் பண்றாங்க. இப்போ கூட ரெடிங்டன் ஒரு நிறுவனம் அதை கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிடும்போது நான் சொன்னேன், இது மாதிரி பண்றது ரொம்ப நல்லது அப்படின்னு. மழை வருமா வராதான்னு வருதா? இப்போ மழை பெய்யுமா இல்லையா பார்த்துக்கிறோம். பார்த்துருவோம். இது என்ன, நாளைக்கு சாட்டர்டே சண்டே எல்லாம் மழை வந்துருது. இதெல்லாம் அதிகார மழை வரும்போது வரும்போது
என்ன ஆகும்னா இந்த தெற்கு அரைக்கோள சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கக்கூடிய கீழ் திசை காற்றுகள் அதான் நார்த் வெஸ்ட் மான்சூன் ஃபார் ஆஸ்திரேலியா. ஆனால் நம்மை பொறுத்த வரையில வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வரும் காலகட்டங்களிலே ஏதாவது தென்னிந்திய சீன கடல் பகுதியிலிருந்து ஒரு தாழ்வு பகுதி ஏதோ வந்ததுன்னா நம்மளுக்கு மழை கொடுக்கும். தென்மேற்கு புறமெல்லாம் காற்றானது தென்மேற்கிலிருந்து வீசுவதை காணலாம். இதுதான். அடுத்தது கடந்த வருடம் எப்படி இருக்குன்னு அவர் கேட்டார். ஸோ கடந்த வருடம் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துருவோம். கடந்த வருடம் ஒரு பிரச்சனை எல்லாம் இருந்து எதுலையான்னு வச்சிருப்பேன், அதை தேடணும், வேற ஒன்றும் இல்லை. தமிழகத்தின் ஊடாக செல்லவில்லை. அதனால கடந்த வருடம் பல மாவட்டங்கள் இயல்பை காட்டிலும் குறைந்த மழையை பெற்றன. உருவாகி நல்ல மழையை கொடுத்தது. ஆனால் இயல்புக்கு அதிகமான மழையை பெற்றன செங்கோடி மாவட்டங்கள். அதாவது கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி எல்லாம். அதே போன்று மிஜாங் என்ற புயல் உருவாகி ஆந்திரா சென்றது. வடகோடி மாவட்டங்களில் நடந்து சென்றது. அது அருகில் அண்மையில் சென்ற காரணத்தால் திருவள்ளூர், சென்னை போன்ற மாவட்டங்கள் இயல்பை காட்டிலும் அதிகமான மழை பெற்றதான் கடந்த வருடத்துக்கான நிலை. இந்த வருடம் இந்த நிகழ்வு உள்ள வந்ததுன்னா நல்ல மழையை கொடுக்கும். சில இயல்புக்கு அதிகமான மழையை பெற்றன செங்கோடி மாவட்டங்கள். அதாவது கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி எல்லாம். அதே போன்று மிஜாங் என்ற புயல் உருவாகி ஆந்திரா